வணக்கம். பெஸ்ட்டான வீடியோ எடிட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ எடிட்டர் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இருக்கிறதுல பெஸ்ட்டானது. நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த வீடியோ எடிட்டர் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன வீடியோ எடிட்டர்னா மொவாவி வீடியோ எடிட்டர். இந்த அப்ளிகேஷன் தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இருக்கிறது சிம்பிளான ஒரு யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ். இருக்கிறதுல சிம்பிளானது. நம்ம ரொம்ப ஈஸியாக செலக்ட் பண்ணி இதை வீடியோ எடிட் பண்ணலாம். இதை பாருங்கள், ஆட் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எந்த வீடியோ எடிட் பண்ணணுமோ அதை கொடுக்கலாம். ஒரே நேரத்தில் 2 ஃபைலை நான் லோட் பண்ணுறேன். ஒரு ஃபைல் MP4 ஃபைலு, ஒரு ஃபைல் JPG ஃபைல். ரெண்டுமே நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை டெம்பரரி யூசர் இன்டர்ஃபேஸில் வந்துச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இது இப்போ எனக்கு வேண்டியதில்லை. நான் டெலீட் பண்ணோம்னா அந்த இருக்குது டெலீட் பட்டன். டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிரும். இதை கிளிக் செஞ்சு அப்படியே ட்ராக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது ஓகே. இவ்வளோதான் சிம்பிளான ப்ராசஸ். ப்ராஜெக்ட் லென்த் இங்கே காட்டுது 10 செகண்ட் ப்ராஜெக்ட் லென்த்து. ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும்னா இந்த ஆப்ஷனில் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இங்கே டைட்டிலை கொடுத்துக்கிறேன். என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு கேட்குது. ஓகே, குவாலிட்டி எனக்கு நல்ல குவாலிட்டி வேணும். அந்த ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 1080 பிக்சல். ப்ராஜெக்டோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா எத்தனை MB கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். இருக்கிறதுலே சிம்பிளான ப்ராசஸ். இதெல்லாம் அட்வான்ஸ்டு லெவலில் உள்ளது. இதை நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை பற்றி நமக்கு இப்போதைக்கு வேண்டியது கிடையாது. இவ்வளோ தான் இந்த வீடியோ. பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.